ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் எல்லாம் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். இந்த வருடத்தில் 11 மாதங்களை கடக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு ஒரே ஒரு மாதம்தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற இந்த கடைசி மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கப் போகிறோம். நல்ல எபினேசராக இந்த நாள் வரை கர்த்தர் நம் நடுவே இருந்து நம்மில் அன்பு கூர்ந்து அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவனை சிறிது நேரம் தேவனை எல்லாம் விடுதலையோடு துதிப்போமா? சோத்திரப்பா, சோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் தேவனே, ஆண்டவரே, எங்கள் தேற்றரவாளனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்களை நேசிக்கின்ற தகப்பனே, எங்கள் மேல் மனதுறக்கம் உள்ள தகப்பனே, ஆண்டவரே, காருண்யம் நிறைந்தவரே, மனதுறக்கம் நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஏசப்பா, எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்த நேசரே சோத்திரம். எங்கள் பரிமள தைலமே சோத்திரம். ஆண்டவரே, சாரோனின் ரோஜாவை, பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமே சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, 1000 10,000ங்களில் சிறந்தவரே, எங்கள் மனவாளனே சோத்திரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் துதி ஆராதனைகளில் எங்கள் தியானங்களில் எங்களோடு பேசுன தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வசனங்களால் எங்களோடு பேசுனீங்க. உடைய வார்த்தையினால எங்களை நீர் போஷித்தீங்கப்பா. ஆண்டவரே, அபிஷேகத்தால் எங்களை வழிநடத்தினீங்க. கிருபைகளை தந்து எங்களை நிரப்புனீங்கப்பா. வரங்களை தந்து எங்களை ஆண்டவரே அலங்காரமாக்கின தகப்பனே சோத்திரம். எல்லாம் துதிக்கலாம். இந்த நாள் வரை கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரே கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நல்லவர். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்ன சொல்லை அவர் நிறைவேற்றின தகப்பனாக இருக்கிறார். எனக்கென்று சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின தகப்பனாக இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட தகப்பன் அவர். என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்ட தகப்பன் அவர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வளையதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு தூரம் விட்டு நாங்கள் தூரம் சென்றாலும் உங்களுடைய அன்பினால் எங்களை மீண்டுமாக கிட்டே அணைத்துக் கொள்கிறீர். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை சேர்த்துக் கொள்கின்ற தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பாவங்களை பாராமல், ஆண்டவரே, எங்களை துரோகங்களை பாராமல் மீண்டுமாக சிலுவின் அன்புக்கு நேராக எங்களை திருப்பி வந்த நேசரே சோத்திரம். ஆண்டவரே, நீதி நிறைந்த தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, நீதியில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, புது மன்னிப்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்த தேவனே சோத்திரம். எங்களுக்காக கிருபாதார பலியானரே சோத்திரம். ஆட்டுக்குட்டி ஆனவரே சோத்திரம். எங்கள் பாவங்களை போக்க இந்த உலகத்தில் வந்து பிறந்த தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்லவர். ஆண்டவரே, நீர் காருண்யம் நிறைந்தவர், சிறந்தவர். நீர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இன்று எங்கள் ஜீவாலயத்தில், எங்கள் இதயம் என்ற ஆலயத்தில் வாசம் செய்ய வருகின்ற தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கின்ற தேவன் ஆண்டவரே, உன்னை அதிசயங்கள் காண செய்வேன் என்று சொன்ன தகப்பன். ஒவ்வொரு மாதங்களும் எங்களை அதிசயங்களை காண பண்ணீங்கப்பா. ஆண்டவரே, பாதை அறியாமல் இருக்கும் போது, தடுமாறும் போது, பலவீனப்படும் போது ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றினீங்கப்பா. உங்களுடைய அன்பு மாத்திரம் இல்லைனா, உங்களுடைய இரக்கம் மாத்திரம் இல்லைனா, உங்களுடைய கிருபை மாத்திரம் இல்லைனா ஆண்டவரே, எங்கள் துக்கத்திலே என்னைக்கோ நாங்கள் அழிந்திருப்போம், மடிந்திருப்போம், அவிசுவாசமா இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய வசனம் எங்களை போஷித்தது. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல விழமோதெல்லாம் எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நிலை நிறுத்தினீங்க ஆண்டவரே, சீர்படுத்தினீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை உமக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆண்டவரே, இனி வரும் நாட்கள், ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே, புது வருடத்தில் புது தீர்மானத்தோடு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலைவெளியில் அவன் அன்பை நினைத்து பார்ப்போமா? இந்த காலைவெளியில் ஒரு பாடலை பாட போகிறோம். அவர் அன்பான இரட்சகர், அன்பான தேவன். அவர் இந்த உலகத்தில் எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ அலைந்து நம்மை தேடி வந்தார். நெஞ்சார் அனைத்து முத்தங்கள் கொடுத்து அவர் நிழலாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தள்ளாடி நடக்க நம்மை விடவில்லை. தயவாய் நினைவு கூர்ந்தார். கலங்காதே என்று சொல்லி நம் கண்ணீரை துடைத்த தகப்பன் அவர். ஹல்லேலூயா. பாவம் என்ற உளையான சேற்றில் இருக்கும் போது, சிக்கி தவித்து இருக்கும் போது ஒரு நிலையான ரட்சிப்பை நம்மளுக்கு தந்த தகப்பன். இரவும் பகலும் நம் கூப்பிடும் போது கூட இருக்கின்ற தகப்பன் அவர். நம்மை காக்கின்ற தேவன்.
இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் நினைத்து பார்த்து, ஒன்றை நான் கேட்டேன், அதையே தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு நிறைவில் வந்து நிற்கிறோம். ஏசப்பா, உயிர் வாழும் நாளெல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உன் பணி செய்துடுனப்பா, உமக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுனப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஆராதனை முழுவதும் அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நம்ம பாடி கொண்டாட போகிறோம். அதே சமயத்தில் அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, இந்த கடந்த வாரங்களிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை வேலைகளை நாம் முடித்து வருகிறோம். என்ன தீர்மானம் என்றால், இந்த புது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற நாம் இன்னும் எந்தெந்த காரியத்தில் சீர்படுத்த வேண்டும், இன்னும் எந்தெந்த காரியத்தை சரி செய்ய கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். அதே போல் இந்த ஆராதனையிலும் தேவன் நம்மோடு பேசுவாராக. ஒரு புது பெலத்தோடு, ஒரு நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அவருடைய அன்பை எண்ணி பார்த்து அனைவருக்கும் தெரிந்த நன்மையான பாடல், அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடும்போது அவருடைய அன்பை நினைத்து கூறுங்க. கண்களை மூடி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், அதனால் ரிலீக் பார்க்க தேவையில்லை இந்த பாடலை. அதனால் அப்பப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த பிரசனத்தால் நிறைந்து இதோடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இதோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாம் உணர்ந்து ஆவியானவரே சொல்லுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவர், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், நெஞ்சார அணைத்து, நெஞ்சார ஹல்லேலூயா. நன்றி நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து தகப்பன் அவர் அவருடைய அன்பை என்னை பார்த்து, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்த, வாழ்ந்த என்னை
கல்வாரி கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீர். எனக்காக சிந்தினி ரத்தத்தை கல்வாரி கைகளை உயர்த்தி எல்லாரும் உமக்கு அப்பா பிதாவே பிதாவே அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. தாழ்மையில் இருந்த வேளையில நம்மை நினைவு கூறுகின்ற தகப்பன் அவர், நம்மை புறம்பே தள்ளாதவர் அவர், கலங்காதே என்று சொன்ன தகப்பன் அவர். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கைகளை உயர்த்தி நன்றி அப்பா நன்றி உமக்கு இயேசுவே உமக்கு உமக்கு அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. எல்லா சூழ்நிலைமை காக்கின்ற தகப்பன் அவர், மாறாத தெய்வம், எந்த சூழ்நிலை மாற மாட்டார். அவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு தெய்வம், நம்முடைய தகப்பன் அவர். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்பாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மாறாத ஓ மாறாத மகிமைக்கு பாத்திர துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. உணர்வு விசை பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே உயிரோடு வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ்ந்துடுவேன் அப்பா. உங்க பணி செய்திடுவேன். இவ்வளோ நல்ல செய்த இயேசுவுக்கு எப்ப கொடுத்து சொல்லுவீங்களா? ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் கேட்டேன்
கைகளை உயர்த்தி உயிரோடு வாழும் நாட்களில் உங்க பணி உம் பணி செய்திடுவேன். ஆமென். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இன்னொரு விசை நன்றி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. Praise Lord அப்பா. ஹல்லேலூயா. நல்ல தேவன் அவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆண்டு என்ன பண்ண போகிறோம்? முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜனவரி மாதத்தில் என்ன சொல்லலாம்? ருசித்து பாருங்கள். வாக்குத்தத்தங்கள் தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இனிமேல் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் இந்த ஆண்டு நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் ஒரு மாதம் தான். நான் ருசித்து பார்த்துட்டேன். எப்படி ருசித்து பார்க்குறேன்? எந்தெந்த சூழ்நிலாம் ருசித்து பார்த்தேன்? எல்லாம் அமருவோமா? எந்தெந்த சூழ்நிலாம் ருசித்து பார்த்தோம்? ஆண்டவர் ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறார். அது என்ன காரியம்னா நினச்சி பார்க்கணும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமடைகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் பின்னோக்கி சொல்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறதில்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நேற்று இந்த காரியங்கள் நடக்கிறதில்ல. எப்போ நடக்குது? நம்ம திங்க் பண்ணி பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். பல காரியங்கள் அவங்களுக்கு செய்தாங்க வாழ்க்கையில். ஆனால் பிசாசோட வேலை என்ன? எளிதாக தேவன் செய்த நன்மையை மறந்து போக பண்ணுவது. ஏன்னா அவ்வப்போது சில பிரச்சனைகளை கொண்டாந்து, இங்கே பாருங்கள், வனாந்தரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு மண்ணா எதுவுமே உணவில்லையே, தண்ணீர் இல்லையே, எகிப்தில் எப்படிலாம் இருந்துச்சு என்று சொல்லி ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் அவ்வப்போது நல்லா இருக்கும். செங்கடலை கலக்கும் போது நல்லா இருந்துச்சு, மண்ணா வரும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜனங்களை திசை கெட்டு போக வைக்கணும், எளிதாக மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான். அதனால தான் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போக முடிந்தது. பார்த்தீங்களா? இன்னைக்கும் மோசே என்ற ரட்சகனாக இயேசு நமக்கு வந்து ஒரு பெரிய ரட்சிப்பை தந்துட்டார். செங்கடலை கலந்துட்டோம். அவ்வப்போது ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களையும் இந்த வனாந்தரமான இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டோம். ஆனால் பிசாசுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு, நித்திய கானானுக்கு செல்லக்கூடாத வரையில் பல சோதனைகள். பார்த்தீங்களா? நன்றாக சத்தியத்தை அறிந்து தேவனோடு முகமுகமாய் பேசின மோசேவாக இருந்தாலும் சில காரியங்களை அவன் என்ன பண்ணுவான்? விரக்தி அடைந்து பேச வைப்பான். பார்த்தீங்களா? ஆனால் நம்ம யோசுவா காலை போல கடைசி வரைக்கும் முடிவு பிரிந்தும் நிலைத்திருக்கிறவன் தான் அதுக்குள்ளே சுதந்திரிக்க போகிறான். அதே மாதிரி தான் இந்த பரலோகத்துக்கு போகின்ற இந்த வாசல் பெரிய ப்ராடான வாசல் இல்லை. அது எப்படிப்பட்ட வாசல்? இடுக்கமான வாசல். அதனால் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த வாசலில் நான் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? நேற்று நைட் உட்காந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வார்டில் நம்ம பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ இது அந்த நம்பர் போட்டு
வரிசையும் அத்தனை பேர் இருக்கு. அப்படியே பார்த்து பார்த்து எங்க பேர் வருது எங்க பேர் வருது பார்த்து கடைசியில் ஒரு வழியாக என்ன பண்ணாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. பெரிய இது. அன்னைக்கு சிஸ்டர் க்ளோரி சிஸ்டர் வரும்போது சொன்னாங்க, நம்ம ரதிதேவி சிஸ்டருக்கு இந்த ஒர்க் போட்டிருக்காங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாங்களாம், சர்வர் ஃப்ரீ ஆகிட்டோன்னு பண்ணுறாங்க. பார்த்து கண்ணே வலிக்குது. அவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இந்த படிவங்கள்லாம் பூர்த்தி செய்கிற பணிகள் இருக்குன்னு என்று சொன்னாங்க. நேற்று அதை பார்க்கும்போது அந்த சிரமத்தை நான் பார்த்தேன். அப்போ இந்த படிவத்தில் இருந்தால் தான் இந்த ஓட்டுரிமைன்னு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க. இப்போ பரலோகத்தில் உங்கள் பேர் என் பேர் இருக்கணும்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? எத்தனை கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எத்தனை ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எத்தனை மறைமுக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுருக்கார். நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் இருக்கிறதா நீங்கள் திங்க் பண்ணணும். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சு போடுற மாதிரி இருந்தால் என் பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்கன்னு யார் சொன்னா? மோசே. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஏசப்பாவும் அவருடைய மேன்மையை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் நமக்காக ஜீவனை தர ஆயத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. அதான் ரட்சகனோட வேலை. இன்னைக்கு நீங்களும் நானும் நான் நல்லா இருக்கிறேன் என்று இந்த நாட்களில் நினைக்கிறதோட, நான் பெற்ற அந்த ரட்சிப்பு என் அயலகத்தாரும் என் நண்பரும் இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அறியாமல் இருக்கிறாங்க, அவங்க அறிந்து கொள்ளணும். அவங்க பேரை நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா என் பேரை கிளிக்கி போடுங்க இப்படின்னு எந்த விசுவாசி சொல்கிறாங்களோ அப்போ உங்களுடைய ஆத்ம தாகம் வளரும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கிரியை செயல்பட தொடவீங்க. அழிந்து போயிற ஆத்துமாக்களை என்ன பண்ணுவேன் நான்? கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்வேன். இந்த புதிய ஆண்டில் அந்த தீர்மானத்தை எடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானமாக ஸ்மார்ட்டாக இந்த நாட்களில் என்ன சொல்ல வேண்டுமோ அது எளிதாக நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம பேர் இருந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க பேரும் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஏசப்பா உங்களுக்கு ரட்சிப்புன்னு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பொக்கிஷத்தை வருகின்ற நாட்களில் பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பயன்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம் கிறிஸ்மஸ் நாட்களை நெருங்கி வருகிறதுனால நம் கிறிஸ்மஸ் பாடல்களை நம் பாடுகிறோம். இந்த காலவேளையிலும் ஜில்லான குளிர்காற்று வீசும் நேரம் அது. அவருடைய பிறப்பின் அந்த நிகழ்வில் அந்த மந்தை மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் அவர்கள் கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்கள், இது எல்லாத்தையும் இந்த பாடல் என்ன பண்ணது, பிரதிபலித்து கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன வரணும், கிறிஸ்மஸ் மேஞ்சர் சீனில் வரும்ல. மந்தை மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, குளிர் காஞ்சிட்டு ஒரு ஒருக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாங்க. தேவதூதன் வந்து சொல்லிட்டோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பல நாட்களாக ஆராய்ச்சி செய்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வந்தார்கள். அந்த ஆம்பியன்ஸ், அந்த காலங்கள் எப்படி இருந்தது, குளிர்காலமாக காற்று வீசின நேரம். தூதர்கள் எல்லாம் பாடியிருந்தாங்க. யாருக்கு ஜில்லான குளிர்காற்று வீசுது? வீசுதா? சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வெளியில் நடக்க முடியுதா இன்னைக்கு? குளிர் ஆரம்பிச்சிருச்சா இல்லைங்களா? நம்ம ஊரில் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி புயல் சொல்லியிருக்கிறாங்க, குளிர் ஸ்டார்ட் ஆச்சு. அழகாக எழுதியிருக்கிறார். நம்ம அந்த காலத்தில் எப்படி எழுதுவோம், பனி விழும் ராவினில் கடும் குளிர் வேலையில். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் கேட்டிருப்பாங்க, எனக்கு கடும் குளிர் அதெல்லாம் எனக்கு புரியலைங்கன்னு சொல்லும் போது, அப்போ எப்படிம்மா காற்று அடிக்குது, ஜில்லா அடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜில்லான குளிர்காற்று அதுதாம்மா வீசிச்சு, அடுதானே? இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ஜில்லுன்னு காற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவோம், குளிர்ந்த காற்று அடிக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அதே போல் அந்த வரியை அழகாக அவர் மாற்றி எழுதியிருக்கிறார். மற்றதெல்லாமே அந்த நிகழ்வு அழகாக குறிப்பிட்ட அந்த பாடல். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஆமென். இந்த பாடலை ஸ்பீடாக வரும், நம்ம அது ஒரு மாடரேட் டெம்போவில் எல்லாரும் சேர்ந்து பாடுற விதமாக இந்த பாடலை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இசையமைத்து பாட போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெண்டாவது எல்லாம் சேர்ந்து அப்படியே பாடலாம். சரிங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென்.
சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். பாடுங்க எல்லாரும். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். சொல்லுங்க. நட்சத்திரம் நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்றே, அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. மீண்டுமாக. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்றே, அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே, விந்தை காணவே விரைந்தோடி சென்றன. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே, விந்தை காணவே விரைந்தோடி சென்றன. சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுனீங்களா? அழகா சூப்பரா பாடுனீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அது சொல்லுங்கள். அன்னைக்கு நடந்த நிகழ்வை அழகாக பாட்டாக பாடிட்டாங்க. இன்றைக்கி நடந்த நிகழ்வு இன்னொரு நாட்களில் கேரல் ரவுண்ட்ஸ், கிறிஸ்மஸ் இனிசி பவுனி மற்றும் நிறைய காரியங்கள் நடைபெற உள்ளது. கலை நிகழ்ச்சிகள், விசேஷமான சிறப்பு, பிறப்பின் செய்திகள், பிறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பாடல்கள், சிறியோர் பெரியோர் வாலிபர் அனைவரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதில் என்னன்னா, சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்க்க வரும்போது என்னென்ன போட்டிருக்கு அந்த பாடலில்? பாடுங்க. பொன் தூபவர்க்கம் எத்தனை கிஃப்ட்டு? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன கிஃப்ட் தர போகிறீங்க ஆண்டவருக்கு? குழந்தை இயேசுவுக்கு இல்லை. திருப்பி நம்ம பார்க்க போகிறது யார்? ராஜாதி ராஜா, நீதி செய்கின்ற தேவனை இரண்டாம் வருகையில் காணப்போகிறோம். அவர் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பார். என்ன கேட்பார்? என்ன கேட்பார்? சொல்லுங்க. என்ன கேட்பாரு? சிம்பிளாக சொல்லுங்க. ஆத்துமாக்களை கேட்பாரா? கனியை கேட்பாரா? நம்மளை கேட்பாரா? இதயத்தையா? இதயத்தை கேட்டு தான் வந்துட்டார் ரட்சிப்பு கொடுத்து. மேலே வரும்போது இதயத்தை கேட்க மாட்டார். என்ன கேட்பார்? இதயம் இருக்கிறனால தான் அவர் வந்துட்டார் ரட்சிப்பு கொடுத்து. சின்ன இதயத்தில் வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையை கேட்பார், நம்முடைய ஜீவியத்தை கேட்பார், ஜீவியத்தில் வெளிப்படுகிற கனிகளை கேட்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கணும், ஜீவியம் சாட்சியாக இருக்கணும். மூன்றாவதாக நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக கனிகளால் அவர்களை அறிவேன் என்று சொல்லார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கனிகள் ரொம்ப அவசியம். கனிகள் மாத்திரம், வரங்கள் மாத்திரம் இருந்தால் பத்தாது, ஜீவியமும் அவசியம். ஹல்லேலூயா. பிசாசுகளும் சில வேளையில் அற்புதங்கள் செய்யும். என் நாமத்தினால பேய்களை துரத்துவார்கள். அப்போ கனிகள் நல்லா இருக்குது, இவ்வளோ வல்லமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜீவியம் வாழ்க்கை அது எதிர்மறையாக இருந்தால் அது பரலோகத்துக்கு முடியாது. கரெக்டுங்களா? வாழ்க்கையும் கரெக்டாக இருக்கும், ஜீவமும் கரெக்டாக இருக்கணும். அதுலேருந்து வெளிப்படுகிற கனிகள் அருமையான கனிகளாக இருக்கும். ஹல்லேலூயா. இயற்கையாக அந்த கனிகள் குரோவான கனிகளாக இருக்கும். ஹல்லேலூயா. மற்றெல்லாம் ஹைப்ரிட் கனி மாதிரி அப்பப்போ இருக்கும், ஆனால் அதில் எந்த சத்துக்களும் இருக்காது, நிலத்தில் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்த்துக்கு இந்த ரட்சிப்பு கிடச்சிருக்கலாம், வெறு சிலர் மாத்திரமே அதை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சத்தியங்கள் அறிவிக்கப்படுகிறது, வெகு சிலர் மாத்திரமே
அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய கனிகள் ரொம்ப அவசியம். நான் என்ன செலுத்த போகிறேன் ஏசப்பாக்கு? வெறும் கையோடு இல்லை. என் வாழ்க்கையை நான் தந்துடுவேன் கிஃப்டாக. அடுத்து என் ஜீவியத்தை தந்துடுவேன். மூன்றாவது, தேவன் எனக்கு தந்த அந்த பலத்தில் சத்தியத்தில் ஒரு ஆத்மாவதாய் என்ன பண்ணுவேன்? நான் ஆதாயம் செய்து, ஆண்டவரே இவர்களை நான் ஆதாயம் செய்தேன் என்று சொல்லி வெட்கப்படாமல் போய் நிற்பேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறது மூலம் பரலோகத்தில் 1000 பேர் ரட்சிக்கப்படுறதில்ல, ஒரு பாவி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். வர வருடத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ஜீவிய நாட்கள் முடிவில் பல ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்திருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு சபை ஆளுங்களே வந்து என்னக்கூடாது, சாட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய ஜீவியத்தோட சாட்சி எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஏன் இன்னைக்கு இதை சொல்கிறாங்கன்னு, நம்முடைய இறுதி நாட்களில் நாம் ஆண்டவர்களும் நித்திரை அடைஞ்சிட்டோன்னே நம்ம குறித்து சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? வெளியில் கூட்டத்துக்கு கூடுகைன்னு சொல்லி வைப்பாங்க தெரியுமா? அப்போ தான் அந்த நபரால் தொடப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. அப்போ எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்து போனவர்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு இவரால் ரட்சிக்கப்பட்டு நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கிறேன், குடும்பத்தையும் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அப்புறம் உங்கள் தலைமுறைகளுக்கு அதை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதான் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. இயேசு இப்படிலாம் வாழ்ந்தார், இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு வருகின்ற சந்ததிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லுறோம். பவுல்னு ஒருத்தர் இருந்தார், தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார், பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார், ராக்லாண்ட் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், ராபர்ட் காட்வெல்னு ஒருத்தர் இருந்தார், சீகன் பால்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க மரிச்சு போய் எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சும் அவங்களுடைய சத்தியத்தினால எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கேட்குறார், ஜீவியத்தை கேட்குறார். மூன்றாவது தான் கனிகள். ஹல்லேலூயா. அதனால் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நாட்களில் நான் அந்த கிஃப்ட்டு தர போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா கிஃப்ட் தரக்கு? பாடலாமா? சொல்லுங்க. சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரம் கதரும் நேரம் அது, நம்மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரம் கதரும் நேரம் அது, நம்மேசியா மண்ணில் உதித்தார். சொல்லுங்க. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்கார், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்கார், சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் திருமுன்னே. மந்தை மந்தை மேய்ப்பார்கள் ஒரு கானம் பாடியே, விந்தை காணவே விரைந்தோடி சென்றன. மந்தை மேய்ப்பார்கள் விந்தை விரைந்தோடி சென்றன. சொல்லுங்க. சில்லான குளிர் காற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் இதெல்லாம் நினச்சி பாடுறோம், அந்த மகிழ்ச்சி நம்ம மனசுலேயே வரணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அந்த இயேசு என்ற நாமத்தை, அது எப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவங்களை போக்க வந்து பிறந்தார், அவர் இரட்சகர், அவர் ராஜாதிராஜா என்று சொல்லி பல சத்தியங்களை இந்த நாட்களில் சபைகளில் கேட்பீங்க, குடும்ப கூடுகைகளில் கேட்பீங்க, ஆன்லைன் வாயிலாக உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளிலும் இந்த பிறப்பின் மகிழ்ச்சி, இயேசு யார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், பல கன்வென்ஷன் கூடுகைகளை
இந்த நாட்களில் நடத்துவார்கள். எப்படியாவது ஜனங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடம் அதே மாதிரி தான். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கு இல்லை. இது நீங்களே என்ன பண்ணணும், சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லுங்க, அடுத்த வரி என்ன? அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். இது நீங்க சொல்லணும். எத்தனையோ பேர் அந்த ஹாரத்திலும் பயத்திலும் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, பிசாசின் பிடி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லணும். எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மாந்திரிகம் செஞ்சுட்டாங்க, வசிங்கம் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. அதுலேருந்து என் குடும்பமே இப்படி இருக்குது, என் பிள்ளைகளே இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாமே என்ன பண்ண, செயலிழந்து போகும்னு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. தொழிலை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, முன்னேற்றத்தை கெடுக்கிறது, மை வைக்கிறது, வசிங்கம் பண்ணுறது, எத்தனையோ காரியங்களை வைத்து பிசாசானவன் மக்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுறான், இருளடைஞ்சு வைக்கிறான். ஜாகதகத்தால் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, மரித்து போகிறார்கள். சொந்த வீடு இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, வாடகை வீட்டுக்கு போகிறாங்க, பிரிந்து இருக்கிறாங்க. எத்தனை காரியங்கள் பார்த்தீங்களா? அது சரியில்லை, இது சரியில்லை. மனுஷனை பாடாகப்படுத்துகிறது இந்த உலகம். விமோச்சனம் கிடைச்சிடாதா என்று சொல்லி போகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்கிறாரு. நமக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் செயல் இழந்து போகுங்க, அது பலிக்காதுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். நமக்கு யாரோ தீமையே செஞ்சிருந்தாலும் அது எப்படி மாறும், நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. தீமையே செஞ்சிருந்தாலும் நன்மையாக மாறும். அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. இந்த காரியம் வாய்ப்பதற்கு அவரே காரணம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரரே, எல்லாரும் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சொல்லப்பட்ட வரியில் நமக்கு தெரியும்ல, விசுவாசிங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சத்தியத்தை கேட்டு கேட்டு பழகிட்டோம். இனி வரும் மக்களுக்கு இந்த காரியங்களை ஆணித்தரமாக நம்ம என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? அனைவரும் எழுந்து நிற்போமா? அதில் பாடல் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டுன்னு சொல்ல போறீங்க. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வனை கட்டுகள் முறியும் என்று சொல்ல போறீங்க. அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டிகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டிகள் முறியும். நாம் விடுதலை வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பாவியம் பரிசுத்தமாகிறான், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவன் நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவருடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் எனக்கு போதும். glory. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மீண்டுமாக, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் வாழ்க்கையாக வார்த்தையாக அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் அவன் நாமத்தில் வல்லம் உண்டு அதெல்லாம் சொல்லி சொல்லி பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரி அவங்க பாடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள அந்த கடைசி வரி பாட வைக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எல்லாமே அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் இந்த வாய்ஸை நான் கேட்கணும்ப்பா, ஏன்னா அதற்கு என்னை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் சில திட்டங்கள் வைத்திருக்கலாம் ஏசப்பா, இருந்தாலும் எனக்காக நீங்கள் வைத்திருக்க திட்டம் இதை காட்டிலும் பெரிதாக இருக்கலாம். சில காரியங்களில் நான் வெக்ஸாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் என்னை உயர்த்துவது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பாடுவது என்னை மேன்மை. ஹல்லேலூயா. என்னை எப்படிலாம் தூக்குனீங்க, பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர்த்துகிற பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே. இந்த கிருபை எண்ணி நான் பாடுவேன். ஊழிய எல்லைகளை நீங்கள் பெரிதாக்குங்கப்பா வருகின்ற நாட்களில். அதில் எத்தனையோ ராஜாக்கள் வந்து உதவி செய்யணும்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் வருத்தங்கள் பசிதாகங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் அது வீழ்ந்திடாமல் நாங்கள் காத்துக்கொள்ளணும். எத்தனையோ பேர் நம்பினோம், கைவிட்டுருக்கலாம். நீர் கடைசி வரை எங்களை கைவிடாத நேசர். பயப்படாமல் இந்த விசுவாச ஜீவியத்தில் நோக்கி செல்லணப்பா என்று சொல்லி நம் பாடி அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அனைவருக்கும் தெரிந்த பாடல், அவர் பரிசுத்தர், நம்முடைய இயேசு தேவா. ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் ராஜா. ஆனால் அவருடைய பாடுவதனால் எனக்கு தோல்வி இல்லை, அவரை உயர்த்துவதனால் எனக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ வாடுவான் சொல்ல, அழுவான் சொல்ல, சாவான் சொல்ல, கஷ்டப்படுவான் சொல்ல, துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படின்னு எத்தனை பட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன், வளருவேன், லீபனோனை போல வழங்குவேன்,
கேதுரு போல சொல்லுங்க விசுவாச வார்த்தையை. ஹல்லேலூயா. பண்ணலாமா? ஆமென். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே. விசுவாசத்தோடு உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. சொல்லுங்க. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை என்னை நான் ருசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. glory. உயர்த்துவோம் உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சொல்லுங்க. நம்முடைய ஊழிய எல்லைகளை பெரிதாக்க போகிறார். ஊழிய எல்லையை பெரிதாக்கினி, அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லையை பெரிதாக்கினி, அது ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை என்னை நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகங்கள் வந்தாலும் எங்கள் விசுவாச கேடகம் மீளாது. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நம்பினோ நட்டாது கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாது கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை என்னை நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை என்னை நான்
glory. எங்கள் மேன்மையை ஆமென். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, மாநிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, மாநிலத்தில் நீர். சொல்லுங்க. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி, உம்மை துதிப்பதினால் என்னில் குறை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். நல்ல கைகளை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை எங்கள் மேன்மை அது. ஓ, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் விசுவாசத்தோடு நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல். புழுதியில் இருந்தென்னை ஓ ராஜாக்களோடு அமர்த்தினீரே, உயர்த்தினீரே ராஜாக்களோடு. உந்தன் கிருபைகளை உந்தன் மகிமைகளை என்று நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை. சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் நம்பினோ நம்பினோ நந்தாதி கைவிட்டாலும் காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நந்தாதி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகள் எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை எண்ணி நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை. சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லே. உம்மை பாடுவதே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. இந்த உலகத்துல வேற எந்த அவசியம் இல்லை உம்மை தவிர. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை உயர்த்துவதுதான் எங்கள் மேன்மை, உம்மை உயர்த்துவதுதான் எங்களுடைய எல்லா மேன்மையும் கனமும் உமக்கு தான் ஆண்டவரே செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமென். நல்லவர் அவர், நல்லவர் அவர். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா. சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர, உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? இந்த காலை வேளையில் ஒரு பிறப்பின் மகிழ்ச்சியை நம்ம பாடணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் களி கூர்ந்தோம். ஆண்டவர் இந்த 11 மாதங்களும் உங்களை கண்மணி போல பாதுகாத்தார்.
இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் ஒரு மாதம் மாத்திரமே இருக்கிறது. அல்ல, இந்த நாட்களிலே இன்னும் ஆயத்தத்தோடு புதிய ஆண்டு எதிர்நோக்கிறவர்கள் நாம் இன்னும் எல்லா காரியத்திலையும் ஒரு ஸ்டெப் நம்ம அர்ப்பணிச்சுட்டு ஒப்பு கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இன்னும் நம்ம செபித்து பல தீர்மானங்களோடு சொல்ல போகிறோம். நல்ல ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.